இப்ப Q சார்பா P ல வேகம் என்னன்னா R சார்பா P ல வேகம் சக Q சார்பா R ல வேகம் என்னது. இப்ப உதாரணத்துக்கு நாங்க இதே எடுத்த வேண்டாம். இப்ப என்ன கேட்டேன் இதுல A சார்பா B ல வேகம் இல்ல கேட்டேன். அப்ப இத நீங்க என்ன எழுதுவீங்கன்னா B BA சமன் A சார்பா B ல வேகம்னா இதுக்கு சமன்பாடு என்ன எழுதுவீங்கன்னா இந்த தந்திருக்கிற வேகம் பூமி சார்பான வேகம். இப்ப நாங்க B இந்த வேகம் 30 சொன்னோம்ல அது BE பூமி சார்பா B இந்த வேகம் 30. அப்ப நான் இங்க என்ன எழுதுவேன்னா BBE சக BEA அப்படி எழுதி கொள்ளலாம். அதாவது பூமி சார்பா B இந்த வேகம். இப்ப பூமி சார்பா B இந்த வேகம் என்ன அங்கால 30 சக A சார்பா பூமி இந்த வேகம். இப்ப பூமி சார்பா A இந்த வேகம் 50 ன்னா என்ன மீனிங் பூமி நின்றா A 50ஓட போகுது. அதை மாத்தி பார்த்தா A நின்றா பூமி 50ஓட போற மாதிரி தெரியும். ஓகே அப்ப இந்த A சார்பா பூமி இந்த வேகம் மற்ற பக்கத்தால 50. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படின்னா இந்த ட்ரெயின்ல நீங்க போய் கொண்டிருக்கீங்கன்னு வைக்கிறேன். இப்ப ட்ரெயின்ல நீங்க போய் கொண்டிருக்கீங்க இங்க இருக்கிற மரங்கள் ஓய்வுல நிற்கும். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல மர வெளியால நின்று பாக்குறேன்னு நீங்க நின்று பாக்குறீங்க. எனக்கு ட்ரெயின் B என்ற வேகத்தோட போற மாதிரி தெரியுது. அப்ப N சார்பா ரெயின் என்ற வேகம் B. அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு அவர் சார்பா என்ற வேகம் என்ன கேட்டீங்கன்னா மற்ற பக்கத்தால B. ஏன் அதை நிப்பாட்டணும். அவர் சார்பான நிப்பாட்டணும். நிப்பாட்ட இவருக்கு இங்க அளவிய இது வியோட இங்க அளவு. அப்ப இங்க நிக்கிறவர் சார்பா ட்ரெயின் மங்காள வியண்டா ட்ரெயினுக்கு இருக்கிற சார்பா இங்க நிக்கிறவற்ற வேகம் மற்ற பக்கத்தால B. அதான் நீங்க சொன்ன பூமி சார்பா A இந்த வேகம் அங்கால 50 ண்டா A சார்பா பூமி இந்த வேகம் இங்கால 50. இப்ப அங்கால 30 இங்கால 50 ண்டா விளைவுல என்ன வரும் இங்கால பக்கம் 20. இதைத்தான் நாங்க நேரடியா காணலாம். உண்மை முழுக்காடி நாங்க நேரடியா தான் செய்ய போறோம். கோட்பாடு தேவைப்படுற இடத்துல இப்படி பயன்படுத்தி போடுறோம். நான் தேவைப்படுற இடத்துல இதை திருப்பி விளங்கப்படுத்தி போட்டு திருப்பி செய்யறேன். ஓகேயா கன்செப்ட் விளங்குதோ சார்பு கன்செப்ட் விளங்குது. ஒன்று நின்றால் மற்ற போயிடும். அவ்வளவுதான். இப்ப இது X இது Y ன்னு எடுத்தாங்கன்னா இப்ப இவர் இப்படி போறார் 30 மீட்டர் per செகண்டோட. இவர் இப்படி வர்றார் 10 மீட்டர் per செகண்டோட இருந்தா இப்ப VYX என்ன X சார்பா Y இந்த வேகம். X சார்பா Y இந்த வேகம் என்ன X நின்றால் Y இந்த வேகம். இப்ப X நின்றால் இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணும் இங்க அளவு 30 கொடுக்கணும். அங்கால இருக்கிற நிப்பாட்டி இங்க அளவு. அப்ப இவருக்கு இங்க அளவு 30 கொடுக்கணும். அப்ப இவற்றை விளைவு வேகம் என்ன இது 30 10 போல 40 மீட்டர் per செகண்ட் இந்த பகுதி. இது ஓகேயா? இதை வச்சுக்கொண்டு நாங்க கேள்வி செய்ய போறோம். இப்ப கேள்வியை பாருங்க. முதலாம் கேள்வியை பாருங்க. யாருக்காவது விளங்கல சொல்லணும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் திருப்பி கேட்கணும் சொல்லுங்க. முதலாம் கேள்வியை பாருங்க. இரு கார்கள் A, B படத்தில் காட்டியவாறு ஒரே திசையில் இயங்குகின்றன. அதை ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி தான். இதுல B இருக்குது, இங்க A இருக்குது. இது இந்த பக்கத்தால 30 மீட்டர் per செகண்ட் என்றால் இது இந்த பக்கத்தால 20 மீட்டர் per செகண்ட். B இப்ப கேட்கிறார் A சார்பாக B இன் வேகம். A சார்பா B இன் வேகம் என்ன எழுதுவீங்க VBA. இத முதல்ல எழுதுறது தெரியணும். A சார்பா B இன் வேகம் A பின்னுக்கு வரும். A சார்பா B இன் வேகம் A சார்பான நிப்பாட்டுவீங்க. இத நிப்பாட்டி இங்க 20
அப்ப இதுக்கு இங்கால 20 கொடுப்பீங்க. அப்ப விளைவு வேகம் என்ன? இங்கால 30 அங்கால 20. அப்ப இந்த பக்கத்தால 10 மீட்டர். A சார்பா B ன்னு வரும். ஓகே ரைட். இது முதலாவது. இரண்டாம் கேள்வி பாருங்க. என்னவா? வண்டிகள் P, Q படத்தில் காட்டியவாறு ஒன்று ஒன்று விலத்தி இயங்குகின்றன. இதுல ரெண்டு வண்டி ஒன்று ஒன்று விலத்தி இயங்குது. எப்படி? இது P, இது Q. இவர் இங்கால போற 40 கிலோமீட்டர் பவரோட, இவர் அங்கால போற 10 கிலோமீட்டர் பவரோட. என்ன கேள்வி? Q சார்பாக P இன் வேகம். Q சார்பாக P இன் வேகம் என்றால் VPQ கேட்கிற இல்ல? Q சார்பா P இன் வேகம். அப்ப நீங்க Q நிப்பாட்டணும். அப்ப இதை நிப்பாட்டுக்கு இங்கால பார்த்தா கொடுப்பீங்க, இவருக்கு இங்கால பார்த்தா கொடுக்கணும். அப்ப விளைவு என்ன? 50. சோ 50 கிலோமீட்டர் பவர் இந்த டிரெக்ஷன். ரைட். அடுத்தது, இரு கார்கள் எக்ஸும் பையும் படத்தில் காட்டியவாறு ஒன்றுக்கொன்று செங்குத்தான வீதிகளில் இயங்குகின்றன. கார் எக்ஸ் சார்பாக கார் வையின் வேகம் ஜாம். இப்ப எக்ஸ் என்ற காரும் வை என்ற காரும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான இயங்குது. இவர் இப்படி 60 கிலோமீட்டர் பவரோடு இயங்குகிறார், இவர் இப்படி 80 கிலோமீட்டர் பவரோடு இயங்குகிறார். என்ன கேள்விப்படுது? எக்ஸ் சார்பாக வையின் கதி. அவன் எக்ஸ் சார்பா வையின் கதி என்ன? வை எக்ஸ். எக்ஸ் சார்பா வை எக்ஸ் நிப்பாட்டணும். இதை நிப்பாட்டுறதுக்கு இங்கால 60 கொடுப்பீங்க. அப்ப இதுக்கு இங்கால 60 கொடுப்பீங்க. இப்ப என்ன செய்யணும்? இது ரெண்டு திசையில இருக்குதா? இது இந்த விளைவுல காணணும். அப்ப 60 இப்படி இருக்குது, 80 இப்படி இருக்குது. இது ரெண்டுக்கும் விளைவு காண்றது அப்படின்னா இது ரெண்டு விசை மோல இப்படியும் இப்படியும் இருந்தா இதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இது செவ்வகமா பூர்த்தி செய்வீங்க. அப்ப இந்த நீளம் 80, இந்த நீளம் 60 இதுதான் விளைவு. என்ன? இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளிக்குள்ளால விளைவு தெரிகிறது. இது ஒரு வழி. எவ்வளவு விளைவு? இது 80 இந்த நீளம் 80. ஒத்த பக்கம் தானே இது 7. இது 60, இது 80 எவ்வளவு? பைதகரஸ் தியரப்படி 100. அப்ப எக்ஸ் சார்பா y இந்த வேகம் என்ன? 100. ரைட். 100 கிலோமீட்டர் பவர். அதுல இந்த திசை வேகம் எல்லாம் கேட்டது. சோ வேகம் என்றா பருமனும் கொடுக்கணும், திசையும் கொடுக்கணும். அப்ப நீங்க இந்த கோணம் தீட்டாண்டா இந்த ஆங்கிளையும் கொடுத்து கொள்வீங்க. என்னது? தீட்டா கோணத்துல இப்படி. ஆனா இந்த தீட்டாவில கொடுக்கணுமே. என்னது தீட்டா? சோ இந்த இடத்துல tan தீட்டா எழுதலாம் இல்ல நீங்க? இங்கு இப்படி போட்டா இங்கு tan தீட்டா சமன் எவ்வளவு? இது எதிர்பக்கம் 80, அது பக்கம் 60. சோ 80 × 60. 20 வெட்டி விடுவோம். 4 × 3. அப்ப சோ 100 கிலோமீட்டர் பவர் இந்த திசையில இருக்குது. இங்க தீட்டான்றது எப்படி இருக்கு? tan தீட்டா சமன் 4 × 3. அப்ப பருமனும் கொடுப்பீங்க, திசையும் கொடுப்பீங்க. இது ஓகே. இது ஒன்று. இந்த இணையம் இந்த செவ்வகம் இருந்தது. இதுக்கு நான் இன்னொரு வழி இதேதான் கீற போறேன். இன்னொன்று கீறது அப்படின்னா இப்படி கீறலாம். இந்த 80 60 வேணும். நீங்க ஒன்றை கீறுங்க முதல்ல அந்த திசையில 80. அப்ப பிழைக்காது. சோ நீங்க 80 கீறிட்டீங்கன்னா இதுதான் முடிஞ்ச இடம். அந்த திசையின் வழியை கீறி அந்த முடிஞ்ச இடத்துல இருந்து வெட்டதை கீறணும். 60 இப்படி இப்படி கீறி இப்படி போனா விளைவு இப்படி வரும். அப்ப இதுதான் என்ன விளைவு? இது 80 60. இது என்ன முக்கோணம்?
செங்கோண முக்கோணம். அப்ப பைதாயிரத்தி எட்டு 100. இப்ப நீங்க இந்த கோணம் சீட்டாண்டு கொடுத்தீங்கன்னா இது சீட்டாண்டு இது சீட்டா தானே tan θ என்பதுக்கு வரும். அதே மாதிரி தான் வரும். இந்த படங்குறைக்குள்ள உங்களுக்கு சிக்கல் வராது. எதற்கு தொடங்கின இடத்துல இருந்து முடிஞ்ச இடத்துக்கு இது விளங்குதோ? ஓகே. அடுத்த பாருங்க. 4ஆம் கருத்து பள்ளிக்கிறான். நான் இதுல கொஞ்சம் வேகமா செய்வேன். கொஞ்சம் வேகமா செய்யணும் என்னன்னு சொன்னா ரிவிஷன் தானே. அதுக்காவது விலங்கியல் என்றா ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்கலாம். சரி, அடுத்தது பாருங்க. 4வது கிழக்கு நோக்கி 30 கிலோமீட்டர் பவருடன் இயங்கும் வண்டி. ஏபி. கிழக்கு நோக்கி 30 கிலோமீட்டர் பவரோட இயங்குது. ஓகே. வண்டி ஏயில் உள்ள சாரதிக்கு வண்டி பி ஆனது கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் பவருடன் இயங்குவது போல் தோன்றுகிறது. அப்ப என்ன தந்திருக்கார்? வண்டி பி ஆனது அவ ஏயில் உள்ள சாரதிக்கு தோன்றுதுன்னா என்ன மீனிங்? ஏ சார்பா பி என்று வரும். அவ தந்திருக்கிறது பி பி ஏ. ஏ சார்பா பி என்ற வேகம் கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் ஆகும். ஓகே. பி என்ற உண்மையான வேகம் என்று இருக்கிறார். சரி, இப்ப இதுக்கு நாங்க எப்படி செய்யறதுன்னு இங்க பாருங்க. ஒன்று டைரக்டா போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது விளங்கினால் ஓகே, இல்லாட்டி இன்னொரு வழி பார்க்கலாம். இப்ப ஏ சார்பா பி என்ற வேகம்னா ஏ நிப்பாட்டி தானே போட்டுறாங்க. அப்ப இப்ப ஏ நிப்பாட்டுறதுக்கு நீங்க அதை கொடுக்குறேன் 30. இதுக்கு இங்கால 30 கொடுத்து இதுக்கு இங்கால 30 கொடுப்போம். ஆனா ஏ நிப்பாட்ட பிறகு விளைவுலங்க வருது. அங்கால பக்கம் 20 வரணும் வேண்டாம். இவருக்கு என்ன வேகம் இருந்திருக்கும்? 50. இது போட்டது விளங்குதா? இது ஒரு வழி நேரடியா போடுறது. எப்படி? ஏ சார்பா பி இந்த வேகம் 20 அங்கால 20 இருந்தா நீங்க ஏ சார்பான்னா என்ன செய்யணும்? ஏ நிப்பாட்டணும். அப்ப ஏ நிப்பாட்டுறதுக்கு இங்கால 30 கொடுக்குறீங்க. அப்ப அதுக்கு 30 கொடுக்கணும் தானே, கொடுத்துருக்கோம். ஆனா விளைவுல என்ன வந்துருக்கணும்? அங்கால 20 வந்துருக்கணும். அப்ப ஏற்கனவே அவருக்கு என்ன இருந்திருக்கணும்? அங்கால பக்கம் 50 இருந்திருந்தா அந்த 50 30 20 வந்துருக்கு. அப்ப அது நம்ம அப்ப இப்ப பி இந்த கதை கேட்டது. பி பூமி சார்பா பி இந்த கதை கிழக்கு நோக்கி 50 கிலோமீட்டர். இது நீங்க நேரடியா செய்யலாம். எப்படி ஒரு வழி. அல்லாட்டிக்கு இங்க பாருங்க என்ன, இது ஏ இது பி, இது 30ஓட இயங்குது. இப்ப தந்திருக்கிறது என்ன? பி பி ஏ, அது கிழக்கு நோக்கி 20 தந்திருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த பிக்கு ஒரு கதையை சும்மா போடுறேன். எந்த பக்கம் தெரியாது, நான் சும்மா போடுறேன். பி இந்த பி தான் காணும். இப்ப நீங்க கேட்பீங்க ஏன் அங்கால போட்டு நீங்க மற்ற பக்கம் எப்படி வேணும்னா போடும். நான் இங்கால போடுறேன். இப்ப சொல்லுங்க, ஏ சார்பா பி என்ன செய்யணும்? ஏ சார்பா பி என்ன நிப்பாடணும். ஏ சார்பா. அப்ப இதுக்கு இங்கால 30 கொடுத்தா இப்ப பி இந்த விளைவு கதை என்ன? அங்கால பி இங்கால 30. அப்ப என்ன? பி செய்ய 30 அந்த பக்கம். அப்ப அதுதான் இந்த 20. அப்ப அங்கால பி செய்ய 30. அப்ப இங்கால போட்டீங்கன்னா பி செய்ய 30 20. இது எங்க வந்துருங்க? பி சமன் 50 கிலோமீட்டர். என்ன ஒரே திசையில வரும். ஓகேயா?
இப்ப சிலருக்கு ஒரு டவுட் வந்து வரும். அதனால நான் இந்த கேள்வி கேட்க இன்னொரு கேள்வியை தான். இப்ப இது டியூப்ல இல்ல, இங்க பாருங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்னது? எக்ஸ் சார்பா வையின் கதி மேற்கு நோக்கி 20 அப்படின்னா வையின் கதி என்ன? எங்க லைட்டா சொல்லி பாருங்க. சொல்றீங்களா? அப்படியே ஃபுல்லாவே சைலண்டா இருக்கிறீங்க. என்ன விட மேற்கு நோக்கி 10. மேற்கு நோக்கி 10. என்ன செய்வோம்? நான் இப்ப எக்ஸ் சார்பா வையின் நான் இப்படி அப்போது போட்டனாலே போறேன், அந்த மெத்தடே சொல்றேன். இப்ப விஎல் போட்டுனா எக்ஸ் நிப்பாடு, எக்ஸ் சார்பா இல்லோ, அப்ப இதை நிப்பாடுறதுக்கு இங்கால 10 கொடுக்குறாங்க, இதுக்கு இங்கால 10 கொடுத்தா இதுக்கு இங்கால 10 கொடுப்போம். அப்ப இப்ப அந்த விளைவில் பார்க்க என்ன செய்யணும்னா, இது எந்த பக்கம் இருக்கு? மேற்கு நோக்கி எழுதும். அப்ப நீங்க காணையே மேற்கு நோக்கி காணணும். எப்படி? 10 சய வி என்று காணணும். அப்பதான் அந்த 20க்கு தான் பண்றேன். 10 சய வி சமன் 20. அப்ப இது அங்காள கொண்டு போயிட்டு அந்த 20 இங்க கொண்டு வரும். இது அங்காள கொண்டு போனீங்கன்னா வி சமன் என்ன வரும்? இந்த 20 கொண்டு வைக்க 10 சய 20 சய 10. ஏன் சய 10 வருது சொல்லுங்க. நான் அங்காள போட்டு நான் உண்மையா மற்ற பக்கம் இருக்குது. அப்படி என்ன மீனிங்? சோ 10 கிலோமீட்டர் பவர் மேற்கு நோக்கி, கிழக்கு நோக்கி போட்ட முடியும் மைனஸ்ல வந்தது. அப்ப இது விளங்குதா? ஓகே. சோ இல்ல சார், விளங்கல. என்னவே விளங்கல சார், ஒரு முறை திரும்ப சொல்லுங்களேன். விளங்கல. ரைட் சார், நாங்க மேற்கு நோக்கி போடும்போது 10 மைனஸ்ல எப்படி சார் வரும்? 10 பிளஸ் நாங்க கிழக்கு நோக்கி போடுறோம்னு சொல்றீங்க சார். நான் இந்த கிழக்கு நோக்கி எல்லாம் போட்டுக்கேன் பிய. ஓ சார், இங்க விட எக்ஸார்வா வையின் கதி எந்த திசையில இருக்கு? மேற்கு. மேற்கு நோக்கி. அப்ப நீ இந்த எக்ஸார்வா வையின் கதி மேற்கு நோக்கி தந்திருந்தா நீ இதுல காணவே வேணும் காணும், மேற்கு நோக்கி தானே காணும். அதான் இப்ப இதுல காணுங்க 10 சயவி என்று காணும். அந்த பக்கத்தால போட்டுக்கலாம். இந்த 20 இந்த பக்கத்தால இருக்குது. அப்ப விளைவு காணுங்க நீ வி சய 10 சயவி என்று போடணும். விளைவு அதாவது எக்ஸார்வா வையின் ஒரே திசையில இருந்தா தானே பருமனும் திசையும் ஒன்றா தானே சமப்படுத்த. ரெண்டும் வேகங்கள் சமனா இருக்கணும்னா பருமனும் சமனா இருக்கணும், திசையும் சமனா இருக்கணும். அப்ப ரெண்டும் ஒரே திசையில இருந்தது சமப்படுத்தலாம். அதுக்குதான் நான் சொல்றேன் 10 சய வி என்று பார்த்தா மேற்கு பக்கமா இருக்கு. சார், நாங்க மேற்கு நோக்கி சமன்பாடை போடுறோம் சார். அப்போ மைனஸ்ல வந்துச்சுன்னா கிழக்கு நோக்கி தானே சார் விட வரணும்? இதுல போட்டுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தானே விட வரும். இங்க என்னன்னு போட்டிருக்க? பின்றது சேர்ந்தது போட்டிருக்க. நீ பிய கிழக்கு நோக்கி தானே போட்டிருக்கா? ஓகே சார், ஓகே சார். ஓகே ஓகே. பாவா இன்னொரு கேள்விதாரா? இங்க பாரு, இன்னொரு கேள்விதாரா. இப்ப பிக்யூ இது இப்படி ஆகுது. இந்த பக்கத்தால 30 மீட்டர் per second.
இப்ப நான் தரேன் VQP. So VPQ QP just VQP. ஓகே, மேற்கு நோக்கி 5 மீட்டர் per second தான். அப்ப இப்ப Q ண்ட வேகம் என்ன? மேற்கு நோக்கி 35 சார். மேற்கு நோக்கி 35. சோ இந்த கடையில மனதால போடுறது ஈஸி. இருந்தாலும் இந்த V போடையெல்லாம் இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பார்த்து கொள்வோம். இப்ப என்ன செய்யணும்? நான் இது இந்த வேகம் எப்படின்னு தெரியாது, நான் சும்மா V ன்னு போடுறேன். இப்ப இது P சார்பா, P சார்பானா P நிப்பாடணும். நிப்பாட நான் இங்கால 30 கொடுக்குறேன். அப்ப இதுக்கு இங்கால 30 கொடுக்கும். அப்ப இப்ப இங்க என்ன வேகம் வருது? V plus 30. அப்ப இப்ப நான் கண்ட வேகம் V சார்பா Q வேகம், அங்கால V plus 30 இல்ல வருது. ஆனா தந்திருக்கிறது என்ன? இங்கால 5. அப்ப நான் இப்ப சமப்படுத்துறதுக்கு என்னன்னு சமப்படுத்தணும்னா, இந்த 5 என்னத்துக்கு சமனா இருக்கும்னா அந்த V plus 30 மற்ற பக்கத்துக்கு மாறும். ஏன் இது அங்கால V plus 30 வருது, தந்திருக்கிறது இந்த பக்கம். அப்ப இது இந்த பக்கம் இருந்தா இவரை இந்த பக்கத்துக்கு தான் போடணும். அப்ப மைனஸ் உள்ள பெருக்கிட்ட என்ன வரும்? 5 சமன் சயவி சய30. அந்த சய30 இங்க வந்து என்ன வரும்? 35 சமன் சயவி. அப்ப V எவ்வளவு? சய35 மீட்டர் per second. ஏன் மைனஸ் வருது? நான் அந்த பக்கம் போடுறேன். உண்மையில என்ன செய்யணும்? இந்த பக்கம் தான் வேணும். இது Q ண்ட வேகம் மேற்கு பக்கமா 35 மீட்டர் per second. சார் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. சார் நீங்க படத்துல வியோட திசையை வந்து கிழக்கு பக்கமா கொடுத்திருக்கீங்க, பட் நீங்க எழுதுனதுல மேற்கா கொடுத்து வச்சிருக்கீங்க. V சக 30 அந்த செக்ஷன் அங்கால இதா? ஓ சார், அதான் எனக்கு குழப்புது. அவன் அதைத்தாண்ட அவனுக்கு கேட்க. சோ உங்களோட பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமான்னு நினைக்கிறேன். கிளம்பி இருக்கு இந்த திசை பிரச்சனை. இது இங்க இல்ல, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் திருப்பி கேட்கிறேன் இந்த இடத்துல பாரு. அப்ப என்னன்னா, இப்ப 2 கணியம், இப்ப நாங்க காவி கணியம் சொல்றோம் தானே, 2 வேகங்களை நீ சமப்படுத்த போறேன்னா V1 V2 2 வேகங்களை சமப்படுத்த போறேன்னு சொன்னா, அந்த வேகம்ன்றதுக்கு பருமனும் இருக்கு, திசையும் இருக்குது. அப்ப பருமனும் சமனா இருக்கணும், திசையும் சமனா இருக்கணும். அப்பதான் சமப்படுத்தலாம். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ் சார். இப்ப இதுல நீ போட்டதின் படி Q சார்பா P ன்ற வேகம் என்னன்னு வருது? நீ போட்டதின் படி என்னன்னு வருது? நான் போட்டதன் படினா இதுல போட்டதின் படி என்னன்னு வருது? V சக 30 கிழக்கு நோக்கி வருது. ஓ தந்தது எந்த திசையில இருக்கு? அதுக்கு எந்த திசை? மேற்கு திசையில. மேற்கு நோக்கி இருக்கு. இப்ப நீ இதுல என்ன சமப்படுத்தலாமோ? இல்ல. அதே இது மேற்கு நோக்கி இருக்கு, அது கிழக்கு நோக்கி இருக்குது. சமப்படுத்தல. நீ சமப்படுத்தணும் என்ன செய்யணும்? ஒரே திசையில இருக்கு, ஒரே திசைக்கு மாத்தினா சமப்படுத்தலாம். அப்ப நீ ஒரே திசைக்கு மாத்துறதுக்கு ஒன்று இது இந்த திசையை மாத்தலாம், அல்லது இது இந்த திசையை மாத்தலாம். ஓகே சார். இது இந்த திசையை மாத்தினா என்ன? சய 5 இந்த பக்கம். இப்ப சய 5 இந்த பக்கம் தான். இப்ப இதுவும் இதுவும் சமம். ஓகே. அப்ப சய 5 சமன் V சக 30. திசை சமன்னா இனி பெருமன் சமன். இப்ப இந்த 30 இங்க வந்துட்டு
V சமன் sin 35. அதான் இங்க. ஓகே சார், இப்ப வரீங்க. இப்ப கிளியரா? ஓ சார். அவனுக்கு கிளியரா? அப்ப நேரா. ஓ சார். இனி இப்ப நான் கண்ட V30 sin 35 வந்தா பிறகு நான் போட்டது கிழக்கு நோக்கி எல்லாம். அப்ப கிழக்கு நோக்கி sin 35 வருதுன்னா உண்மையா இந்த வேகம் எந்த திசையில இருக்கணும்? நான் போட்ட திசைக்கு எதிர் திசை. ஓகே, ரைட். இதுல யாருக்காவது விளக்கம் இல்லாம இருக்கிறார்கள்? யாருக்காவது பிரச்சனை இருந்தா கேள்வி வரலாம், மெசேஜ் பண்ணலாம். கிளம்பி கலைக்காம இருக்கிறீங்க. கை உயர்த்துறதுக்கு காரணம் என்ன? விளங்கையில என்ன? ரைட். One more question. Okay. Right, good. இப்ப இது 20 மீட்டர் per second இருக்கு. இப்ப நான் தரேன் VA, no AB. VAB இந்த பக்கத்தால 15 மீட்டர். அப்படின்னா A இந்த வேகம் என்ன? எங்க ஆன்சர் சொல்லுங்க. கிழக்கு நோக்கி 35 சார். கிழக்கு நோக்கி 35. எஸ், ரைட். சோ இந்த மனதால செய்தீங்கன்னா ஈஸி. நானே இந்த V மெத்தட் சொல்றேன்னா இப்ப அடுத்த கேள்விக்கு நாங்கள் மனதால செய்யறதை விட இந்த மெத்தட் தான் செய்யணும். அதுக்காக தான் B போட்டு செய்யறாங்க. ஓகே, இப்ப இதுல B சார்பா இந்த படம் வேண்டாம். நான் என்ன செய்யறேன்னா இவருக்கு தெரியாது எனக்கு வேணும், இந்த பக்கத்தால B எடுத்து போறோம். இப்ப B நிப்பாட்டணும். B சார்பா அது நிப்பாட்டுறதுக்கு இங்கால 20 கொடுக்கும். அப்ப இவருக்கு இங்கால 20 கொடுக்கும். இப்ப இது இந்த விளைவுகள் வேணும். ஒன்றில் B சே 20 அல்லது 20 சேவி எதை போட போறீங்க? இது கிழக்கு நோக்கி. அப்ப நீங்க கிழக்கு நோக்கி காணலாம். அப்ப கிழக்கு நோக்கிண்டா என்ன வரும்? B சே 20. அப்ப அந்த B சே 20 சமன் 15. இத காணலாம் எடுங்க. B சமன் 35. பிளஸ்லயே வருது. அப்ப நான் போட்டது சரி. அப்ப கிழக்கு நோக்கி 35. ஓகே, ரைட். இப்ப அஞ்சாம் கேள்வி செய்யுங்க. அஞ்சாம் கேள்வி பாருங்க. வண்டி P ஆனது 10 கிலோமீட்டர் பவருடன் வண்டி P ஆனது 10 கிலோமீட்டர் பவரோட கிழக்கு நோக்கி இயங்குது. இது Q. இப்ப என்ன இருக்கிறார்? Q சார்பாக வண்டி P இன் வேகம் அப்படி PQ. Q சார்பா P இன் வேகம் கிழக்கு நோக்கி நோக்கும். இப்ப என்ன இருக்கிறார்? Q இன் வேகத்தை காணும். யா,
என்னன்னு வரும் கியூன்னு வரும். இப்ப கியூ சார்பா பீன்ற வேலை தந்திருக்கு. அப்ப என்ன வேணும்? கியூவை நிப்பாட்டணும். ஓகேயா? இப்ப நாங்க எடுக்கணும் கியூக்கு ஒரு வேகம் நான் எடுக்கிறேன் பிஎன். அதே கல்லுதானா பிஎன் எடுக்கிறேன். இப்ப இதுதான் நான் காண வேண்டியது. நான் இதை நிப்பாட்டணும். கியூ சார்பான இதை நிப்பாட்டணும். இதை நிப்பாட்டுறதுக்கு இங்கால பிஏ கொடுக்குறேன். அப்ப இதுக்கு நீங்க பிஏ கொடுக்கணும். அப்ப கியூ சார்பா பீன்ற வேகம் என்ன? அங்கால 10 இங்கால பி. அப்ப அந்த பக்கம் 10 செய்ய பி. எது விபிக்யூ வந்து இந்த பக்கத்தால 10 செய்ய பி. அதே தான் தந்திருக்கிறது. அப்ப இப்ப எல்லாரும் 10 செய்ய பி சமம் 30 அங்கால 30 கொடுக்கும். அப்ப பி சமம் 10 செய்ய 30. சைஸ் வந்து மீட்டர். சோ நான் போட்டது அந்த பக்கம் இல்ல, இத நான் போட்டது சோ சைடு வருது என்ன மீனிங்? VQE Q ன்ற வேகம் மேற்கு நோக்கி 20 மீட்டர். Sir, again one doubt. யா சொல்லு. Sir, அங்க கிலோமீட்டர் per hourல கொடுத்திருக்காங்க. நீங்க மீட்டர் செகண்ட் மைனஸ் இதெல்லாம் டவுட் ஆகணும் மாவனே. அது மாறி எழுதித. ஒருத்தர் அழகா போட்டிருக்கான், ஆரம்பமே குழப்புது சார். டேய் இது என்ன குழம்புறதுக்கு இருக்குது? உங்களோட குழப்பத்தை சொன்னீங்கன்றதான் எனக்கு விளங்கும். இந்த சார்பு கோட்பாட்டுல செய்து காட்டலாம். அப்படிங்கிறதா ஈஸியா இருக்கும். ஓகே குட். இப்ப இங்க வரலாம். அப்ப அப்படி செய்து விட்டா குழப்பமே வராது. இங்க பாருங்க, இது பி இது கியூ. நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். இதோட எங்க சார் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்? இல்ல பண்ணுறீங்க. சோ நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களாமா? ஓகே தேங்க்ஸ் டா. அது அது என்ன புரியல சார். விளையல மெசேஜ் சரி அப்படில நானே டவுட் கேட்காம இருக்கே. நீங்க வாங்கி இருக்கணும் சார். நீங்க எவ்வளவு இதா படிச்சீங்க. ஓகே பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு கிளியர் இல்லாட்டிக்கு செய்யறதுக்காண்டி தான் ரிவிஷனே ஸ்டார்ட் பண்றது. சரி கிளியர் இல்லைன்னா கேளுங்க, நான் கிளியரா விளக்கப்படுத்துறேன். சிக்கல் இல்ல. இப்ப ரைட் நான் இன்னொரு வழியை ட்ரை பண்ணுவோம் மேம். இது 10 கிலோமீட்டர் பா. இது கேள்வி என்ன தந்திருக்கார்? V Q சார்பா P ன்னு வரும். PQ தந்திருக்கார். எந்த திசையில? கிழக்கு நோக்கி 30. ஓகே உங்களுக்கு இப்ப என்ன காணணும்? Q ன்ற வேகம் காணணும் இல்ல? அப்ப இப்ப சார்பு கோட்பாட போடுவோம். VQE. அப்ப இது உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு நம்புறேன். பூமி சார்பா Q ன்ற வேகம் வேணும். புது கோட்பாடுகள் என்ன எழுதுவீங்க? இந்த மற்றவர் P தான். அப்ப VQP plus VPE. இப்ப P சார்பா Q ன்ற வேகம். அடே Q சார்பா P ன்ற வேகம் அங்கால 30 இல்ல. என்ன Q சார்பா P ன்ற வேகம் அங்கால 30 இல்ல. P சார்பா Q ன்ற வேகம் என்னன்னு வரும்? எதிர் திசையில 30. இங்கால பக்கம் 30. இது போட்டது விளங்குதா? அது சொல்லு. டேய்
Q சார்பா P இந்த வேகம் அங்கால 30 P சார்பா Q இந்த வேகம் அதுக்கு எதிர்பக்கமா வரும். அப்போசிட் மாதிரி மாறும். திசை மாறும். இனி பூமி சார்பா P இந்த வேகம் என்ன அங்கால பக்கம் பார்த்து. இப்ப இது ரெண்டையும் கூட்டு என்ன வரும்? இங்கால 30 அங்கால 10 கூட்டா என்ன வரும்? இங்கால 20. இது விளங்குதா? டவுட் என்று சொல்லிக்க மட்டும் கேட்பாங்க. விளக்குதான்னு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டாங்க. பொறாம புரிஞ்சவங்க. விளங்குது சார். எல்லாம் கிளியர். அந்த பிரச்சனைக்குரியவன் சொல்லணும். ஒரு மெசேஜ் போட்டுவான் போடு. சுத்தம். இன்னொரு கேள்வி. இப்ப வையின் வேகத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப வையின் வேகத்தை கண்டுபிடிக்கணும். கோட்பாட்டில் போடுவோம். என்னட்டு வரும்? என்ன தந்திருக்கார்? எக்ஸ் சார்பா y தந்திருக்கார். எனக்கு வேணும் வையின் வேகம். சோ வையின் வேகம் என்ன? v by e. பூமி சார்பா வையின் வேகம் வேணும். அப்ப என்ன எழுதுவோம்? v மற்றொரு x தானே. இப்படிதான் கோட்பாடு சிம்பிள். இந்த y க்கும் e க்கும் இடையில x போடுற மாதிரி யோசிங்க. முதல்ல y ல தொடங்கி அடுத்து x. yx சக பிறகு x ல தொடங்கி e ல முடிஞ்சிடும். இதான் y க்கும் e க்கும் இடையில x போடுற மாதிரி யோசிங்க. y ல தொடங்கி e ல முடியும். கோட்பாடு சிம்பிள். y v yx x. இப்போ என்ன xy அவன் yx என்ன? அதான் தந்திருக்கார் yx இந்த பக்கத்தால இருக்கு. சக x என்ன? பூமி சார்பா x இந்த பக்கம் அந்த பக்கத்தால 40. இப்ப விளைவில் என்ன வேணும்? இந்த பக்கத்தால இருக்கு. நான் நினைக்கிறேன் இப்படி ஒன்ன வேகம் காட்டுறதுக்கு இந்த கோட்பாடு மெத்தட் ஈஸி. ஓகேயா? இப்போ குழப்பமா இருக்குதா இருக்காது? நாளைக்கு அடுத்ததுக்குள்ள போவோம். ஆறாம் கேள்வி பாருங்க. என்ன கேக்குற? இரு வாகனங்கள் ஏகமபியின் கதிகள் முறையே இன்னொன்று ஆரம்பத்துல இருந்து தொடங்குது. சும்மாவே செய்யலாம் தானே. அடே இது சும்மா செய்வதுதான் ஈஸி. அந்த சும்மா செய்யறத சொல்லி கொடுத்துட்டா ஒருத்தன் குழம்புதா. அதுக்கு இந்த மெத்தட் இந்த உங்களில் யாருக்கு நேரடியா போடுறது யாருக்கு விளங்கிச்சதோ அவன் எல்லாரும் நேரடியா போடுங்க. இந்த குழம்பினவன் மட்டும் இப்படி செய்யுங்க. அவன் கொஞ்ச நாள்ல திருப்பி எங்களை மெத்தத்துக்கு வந்துருவான். அந்த எழுதி கஷ்டப்பட்டுட்டு திருப்பி எங்களை மெத்தத்துக்கு வருவான். அந்த அவனுக்கு தான் இது. மற்ற விளங்கினவன் எல்லாருக்கும் முடியாது. இதை நேரடியாக எழுதுற எப்படி? எக்ஸ் சார்பா வையின் வேகம். எக்ஸ் சார்பாண்டா இது நீங்க நிப்பாட்டு. நீங்க நிப்பாட்டுறதுக்கு 40 கொடுக்குறாரு. அப்ப இதுக்கு 40 கொடுக்குறாரு. ஆனா எப்படி வரணும்? இங்கால பக்கம் விளைவில் 20 வரணும் இல்ல. அப்ப என்ன இங்கால 20 இருந்திருந்தால் இங்கால பக்கம் நான் விளைவில் 20 வரும். அப்ப என்ன வரும்? கிழக்கு நோக்கி எனது கிழக்கு நோக்கி 20. ரைட்.
ஓகே, இப்ப 6ஆம் கேள்வியே பாருங்க. இப்ப இந்த எனக்கு இந்த ஃபீட்பேக் வேணும் யார்கிட்ட இருந்தேன்னு இந்த புதுசா மெக்கானிக்ஸ் ரிவிஷனுக்கு மட்டும் வந்தா கல்விக்கு வேண்டாம். அவைகளுக்கு விளங்குதோ இல்லையோன்றது வேணும். நீங்க கிளாஸ் முடிய விட்டு எனக்கு மெசேஜ்ல சொன்னீங்கன்னா சரி, உங்களோட ஃபீலிங் என்னன்னு சொன்னீங்க, அதாவது விளங்குதா இல்லையா அப்படின்றதா. எங்கட குடிகளுக்கு விளங்குமென்னு நம்புறேன், அப்படிதானே? ஓம் சார். இரு வாகனங்கள் ஏகவகையின் கதிகள் முறையே 20, 30 கதிகள் தந்திருக்காங்க. திசை தரையில எந்த திசையிலும் இருக்கலாம். ஏகமபிக்கு சார்பு வேகத்தின் உயர் பெறுமதியையும் இழிவு பெறுமதியையும் காணலாம். என்ன ஏண்டையும் பிண்டையும் ரெண்டுக்கும் கதி தந்திருக்காரு, ஆனா எந்த பக்கம் தெரியாது. எப்படி வேணும்னாலும் கதிக்கு திசையில தானே, ஆனா வரக்கூடிய உயர் சார்பு வேகத்துக்கு உயர் பெறுமதி. அவன் நாங்கள் இப்படி படிக்கிறோம், எப்படி இந்த விசைகள் படிக்கக்குள்ள காவிகள் படிக்கக்குள்ள இப்படி ஒன்று இருக்கு, 2 விசைகளுக்கு ஒரு விளைவு வரும். இப்ப இப்படி ஒரு விசை இப்படி ஒரு விசை இருந்தால் இந்த 2 விசைக்கு ஒரு விளைவு வரும். இப்படி வரும். இப்படி இருக்கக்குள்ள இந்த விளைவுகள் எப்படிப்பட்டா இது கூர்கோணத்துல இருக்குது. இந்த பீக்கும் கியூக்கும் உள்ள விளைவுகள் பியை விடவும் பெருசு, கியூவை விடவும் பெருசு. அது படத்துல பார்த்தாலே தெரியுதானே, இந்த பக்கத்தை விட இந்த மூளை விட பெருசுதானே. இதுவே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பியும் கியூவும் இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் உரிய விளைவுகள் பேரைக்குள்ள இப்படி வரும். இதுல இது விரிகோணமா போயிருக்க இந்த விளைவுகள் இதையும் விட சின்னனா வரும். சமனா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சின்னனா வரும் பொதுவா. அப்ப என்ன, இந்த கோணம் கூடி 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 கொண்டு போயிருக்க, இந்த 2 கூட கோணம் கூடி கூடி கொண்டு போயிருக்க இந்த விளைவுகள் பெறுமதி என்ன செய்யுது, குறையும். அப்ப ரெண்டு பேருக்கு விளைவுகள் இந்த கோணம் கூடினா குறையும், அப்ப கோணம் குறைஞ்சா கூடும். அப்ப எப்ப கூடவா இருக்கும், இது விசைக்கா ரெண்டும் இப்படி இருக்கக்குள்ள பியும் கியூவும் ஒரே பக்கத்தால இருக்கக்குள்ளதான் விளைவு மேக்சிமமா இருக்கும். 2 விசைகள் எதிரெதிர் திசையில இருக்கக்குள்ளதான் விளைவு மினிமமா இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் ஏண்டையும் பிண்டையும் சார்பு வேகம் ஒன்றை நிப்பாட்டி ஒன்றுக்கு போட போறீங்களா, அந்த சார்பு வேகம் ஒரே திசையில இருக்கக்குள்ள உயர்வா இருக்கும். சார்பு வேகம் ஒரே பக்கத்தால வரணும்னா இவர் இங்காலையும் இவர் இங்காலையும் எதிரெதிர் திசையில இயங்கிக்குள்ளதான் எப்படி 20, 30 இப்படி இயங்கிக்குள்ள சார்பு வேகம் ஒரே திசையில வரணும். இதை நிப்பாட்டி இது கொடுத்தானே, இதை நிப்பாட்டுக்கு இங்கால 20 கொடுப்பீங்க, அப்ப இவருக்கு இங்கால 20. அப்ப விளைவு என்ன, 50. இதுதான் மேக்சிமம். நீங்க ஏன் மேக்சிமம் இப்ப இப்படி இயங்கி இருந்தா என்ன நடந்திருக்கும், இது இப்படியும் இவர் இப்படியும் இயங்கி இருந்தா என்ன நடந்திருக்கும், இப்படி ஒண்ணும் இதை நிப்பாட்டுக்கு நீங்க இங்க கொடுக்கணும், அப்ப இவருக்கு இங்க கொடுக்கணும். அப்ப இது இந்த விளைவுகள் எப்படி வரும், பிஎக்யூவை விட கூடத்தான், பட் ஆகக்கூடிய மேக்சிமம் ரெண்டும் ஒரே நேருக்கு வரைக்குள்ளதான் மேக்சிமம். ஓகே, அப்ப நீங்க இனிமேலுக்கு நேர போட்டு கொள்றீங்க, 2 கதி இருந்தா அந்த 2 கதியிலையும் கூட்டு தொகைதான் மேக்சிமம் சார்பு வேகம். அப்ப மினிமம் எவ்வளவு, சார்பு வேகத்தின் மேக்சிமம் 50 இல்ல, மினிமம் எதிரெதிர் திசையில இருக்கும். அப்ப 10. ஓகே, அப்ப உயர் சார்பு வேகம் 50 km/h, இழிவு சார்பு வேகம் 10 km/h. இனிமேல் ஞாபகத்துல வச்சுக்கணும்.
ரைட். இப்ப ஏழாம் கேள்வி பாருங்க. என்னவா? வாகனங்கள் ஏயும் பியும் ஒன்றையொன்று நோக்கி காட்டியவாறு இயங்குகின்றன. ஏபிஎம். இது இங்கால 35ஓட போகுது, இது இங்கால 15 மீட்டர் per second, 2 மீட்டர் per second. எஸ் சார். கிலோமீட்டர் per second பாத்துக்குவோம். ரைட். மீட்டர். இப்ப ஒன்று சந்திக்க எடுக்க நேரம் யாரு? இது ரெண்டும் சந்திக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் என்ன? முதல்ல இது தெரியணும். மாறா கதியில இயங்கியுள்ள கதிக்கு என்ன சமன்பாடு? கதி சமன் தூரத்தின் நேரம். மாறா கதியில இயங்கிக்கிறார். அப்ப நேரம் என்னதுக்கு சமன்? தூரத்தின் கதி சமன். ஓகே, இது எப்ப இந்த சமன்பாடுகள் பயன்படுத்தலாம்? மாறா கதிகளோட இயங்கிக்க மட்டும் இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். இப்ப நான் இந்த கேள்வியில இது ரெண்டும் சந்திக்கணும். எப்படி சந்திக்க வைக்கிறதுன்னா, இப்ப சார்பு விதத்துல செய்ய போறேன். இப்ப இந்த ஏ வந்து நின்றா ரெண்டு வைக்க போறேன். இப்ப ஏ வந்து நின்றா பி சந்திக்கணும். எங்க வந்து சந்திக்கும்? இது இங்க வந்ததான் சந்திக்கலாம் இல்லையா? அப்ப ஏ நிப்பாட்டணும், இத நிப்பாட்டினா இவன் இங்க இருந்து இங்க வந்ததான் சந்திக்கலாம். இது ஓகேயோ? ரைட். இது நின்றால் என்ன மீனிங்? ஏ சார்பா. இப்ப ஏ சார்பா இருந்தா பி என்ன கதையோட ஏ சார்பா அப்படி ஏ நிப்பாட்டணும். நீங்க 35 கொடுத்துருக்கோம், இதுக்கு 35 கொடுத்து அதுக்கு 35 கொடுக்கலாம். அப்ப இப்ப என்ன கதையோட இயங்க போகுது? 35 15 50. அப்ப ஏ நின்ற ஏ சார்பா இது 50 மீட்டர் per second இங்க வருவார். அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப தூரம் 100 மீட்டர், 50 மீட்டர் per second வர்றார். அப்ப நேரம் சமன் தூரத்தின் கதி. அப்ப 100 × 50. அப்ப சந்திக்க நேரம் எவ்வளவு? 2 செகண்ட். நேரடியா செய்ய விளங்குது? நீ எதை நிப்பாடலாம் அல்ல அதை நிப்பாடலாம், ஏதோ ஒன்று நிப்பாடலாம். இவர் நின்றா இவர் சார்பு அவற்ற கதி என்னவோ அந்த கதியோட இங்க வந்து சந்திக்கிறார். அப்ப இவர் சார்பா இவர் 50 மீட்டர் per second வர போற. அப்ப 100 மீட்டர் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 2 செகண்ட். ஓகே, ரைட். விளங்குதுன்னு நம்புறேன். எட்டாம் கேள்வி பாருங்க. என்னவா? கார்கள் ஏக்கம பி என்பன மாறா கதிகளில் காட்டியவாறு இயங்குகின்றன. அப்ப ஏ வந்து இந்த பக்கத்தால இயங்குது. என்ன கதை? 40 மீட்டர் per second. பி வந்து இப்படி இறங்குது. என்ன கதோட பி தலையில என்ன? ரைட். சோ மாறா ஏ பி மாறா கதியில இருந்து பி என்ன கதைன்னு தலையில. இப்ப என்ன கேக்குறார்? பி உள்ள சாரதி ஏ சாரதிக்கு ஏ தன்னை நோக்கி வருவது போல் தோன்றுகிறது. அப்ப இப்படித்தானே ரோட் இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி. இந்த நீளம் வந்து வந்திருக்கு 80 மீட்டர், இந்த நீளம் வந்திருக்கு 60 மீட்டர். இப்ப இங்க சொல்லப்படுறது என்ன? ஏக்கு ஏயில் உள்ள பியில் உள்ள சாரதிக்கு இவருக்கு பியில இருக்கிறவருக்கு ஏ தன்னை நோக்கி வர்றதுன்னு தெரியும். ரெண்டா இவர் நிக்கிற மாதிரி, இவர் இங்கே நிக்கிற மாதிரி
இவர் இங்க வர்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் வர்ற மாதிரி தோணும். அவரை நோக்கி வருதுன்னு இப்படி வர்ற மாதிரி தோணுது. இவங்க கேட்ட கேள்வி என்ன? ஏயின் கதி நோ, பியின் கதி யாரு? அவன் ஏயின் கதி தான் வந்திருக்கு. அவன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பியின் கதி யாருன்னு வரும். இது இந்த கதியை தான் கேட்டு எப்படி காண்றது? இந்த கதையை காணும். எப்படி காண்றேன்னா இங்க பாருங்க, நான் என்ன செய்யறேன்னா இப்ப இவற்ற கதி பி என்று வைக்கும். இப்ப பி சார்பா இந்த கதி இப்படிதான் வருது. இந்த கோணம் தீட்டான்னு வைக்கும். அப்ப நான் பி இந்த கதி பி சார்பா இப்படி போடுவோம். ஏபி பி சார்பா ஏ இந்த கதி அந்த நேரடியா போடல. உண்மையா அந்த விலங்கியல் என்றாங்களுக்கு சமன்பாட போட்டு மற்றவங்களுக்கு நேரடியா இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நேரடியா இருக்கிறார். இந்த பி சார்பா ஏ இந்த கதி இப்படிதான் அவ என்ன செய்யணும்னா பிஏ நிப்பாடணும். சோ பிஏ நிப்பாடுறதுக்கு பிஏ கொடுப்ப நீங்க, இவருக்கு பிஏ கொடுத்து இவருக்கு நீங்க பிஏ. அப்ப இந்த 40ண்டையும் இதண்டையும் விளைவுள் இப்படி வருது. அப்ப 40 இங்கால இருக்குது, பி இங்கால இருக்குது, அது இந்த விளைவுள் இப்படி வருது. என்ன கோணத்துல? இந்த தீட்டா கோணத்துல வருது. ஓகேயா? இப்ப இந்த tan தீட்டா நீங்க tan தீட்டா நீங்க என்ன எதிர்பக்கம் பி, அயல் பக்கம் 40. அப்ப பி என்கள் 40. அதே tan தீட்டாவை அவன் இந்த முக்கோணம் எழுதலாம். எப்படி எப்படி 60 80. இப்ப இந்த 40 வெட்டினா 2 முறை 60 2 30. அப்ப பி சமனால 30 மீட்டர். இது போட்டது விளங்குதா? யாருக்கு விளங்கல? என்ன செய்யறேன்? பி சார்பா பி சார்பா ஏ இந்த கருத்தை இப்படின்னு சொல்லிக்க நோக்கி. அப்ப நான் என்ன செய்யறேன்? பிஏ நிப்பாடுறேன். பிஏ நிப்பாடுற பிஏ கொடுத்து அதை இவருக்கு கொடுக்கணும். அப்ப இவருக்கு இந்த பிஇன் இந்த 40 விளைவுல அதை தனியே கேட்கறேன். இந்த படத்துக்கு இப்படி 40 இப்படி பிஏண்டா விளைவு அந்த கோணம் தீட்டா. இது தீட்டா. tan தீட்டா என்ன? 60 80 சொல்லலாம். இந்த பெரிய முக்கோணத்துல இந்த முக்கோணத்துல பி எங்கள் 40. அப்ப அந்த பி எங்கள் 40 60 80 சமம். அப்ப பி சமம். ஓகே ஓகே சார். ரைட். அது ஈக்குவேஷன் போட்டு பண்ண இந்த தீட்டாவை காண்றதுக்கு தான் ஈக்குவேஷன் போட்டு பார்க்கணும். இதை காண்றதுக்கு எப்படி பி பி சார்ப ஏதானே பி ஏபி சமன் என்ன வரும்? பிஏபி பிஏஇ சக பிஇபி. இப்ப இது என்ன நடந்துட்டார்? பிஏ இப்படி தந்துட்டார். தீட்டா ஒன்று இப்படி வந்தாங்க. இந்த படத்துல எழுதிட்டாங்க. ஏ என்ன? பூமி சார்பா இந்த பக்கத்துல நான் பி சார்பா பூமி, பூமி சார்பா பி மேல இருந்தா பி சார்பா பூமி கீழே. அப்ப இதுக்கு படம் என்ன அப்படி வரும்? இப்படி 40, அது முடிஞ்ச இடத்துல இருந்து இப்படி பி, அப்ப இப்படி வரும். இதுதான் இது. அப்ப இந்த கோணம் தீட்டாங்க. இந்த முக்கோணத்தை கீழ்றதுக்கு தான் கோணம். கோட்பாடு இல்லாம நேரடியாக நம்ம போடுறது.
ஓகேடா ரைட் அடுத்த வேலை என்ன இருக்கிறார் ஏயும் பியும் சந்திக்க எடுக்க நேரம் ஜாதம் ஏயும் பியும் சந்திக்க எடுக்க நேரம் என்றா அவர் இவர் நின்றா இவர் இங்க வந்து சந்திக்கணும் இது எவ்வளவு தூரம் இது 60 இது 80 எவ்வளவு தூரம் 100 மீட்டர் என்ன கதியோட வர்றார் இவர் இது 40 இது 30 அப்ப இதோட வயதேற்றபடி 50 அப்ப இப்ப சந்திக்க எடுக்கிற நேரம் என்ன தூரத்துங்கள் கதி இங்கே நீங்க வந்து சந்திப்பார் தூரம் 100 இதுல வர்ற கதி 50 அப்ப 100 விளங்குதா நாம் போறோம் 9ஆம் கதையை பாரு அழுகிறான் சார் 100 கீழ் 50 எப்படி சார் வந்துச்சு அடே அடுத்தனா கேக்குறான் இவர் இங்க இருக்காரா இல்ல சார் கதி 30 கதி 30 தானே அப்ப 30ஆல தானே பிரிக்கணும் அடே இப்ப நாங்க போடுறது என்ன சார்பு வந்து நீ சார்பா தானே இவர் இங்க நின்றா இவர் இங்க வந்து சந்திக்கணும் இப்படி வந்தாலும் சந்திக்கணும் ஓகே அப்ப பி நின்றா ஏ வந்து இப்படி வந்தது கடமை பி நின்றாண்ட பி சார்பா ஏ இந்த கதிதான் நாங்க கண்டது பி இந்த கதி 30 இப்ப நாங்க செய்யறது பி நின்றா ஏ வந்து இப்படி வரணும் என்ன வேகத்தோட வருவார் இந்த திசையில 50ஓட வருவார் இவர் சார்பா விட்டு வருவார் அதான் இது ஓகே சார் 50ஓட வர்ற 100 மீட்டர் அப்ப 100 தான் இப்போ ஓகே சார் நீ அப்படி இல்லையா இப்படி போடலாம் இப்ப இது ரெண்டு கட்டாயம் சந்திக்கிறா இங்க சந்திக்க சொல்லுவாங்க இது ரெண்டு சந்திக்கணும்னா இங்க சந்திக்க கட்டாயம் இந்த இடத்துல சந்திக்கணும் சந்திக்கிறேன்டா ஆம் சார் அப்ப இதுல இருந்து இது எவ்வளவு தூரம் 60 மீட்டர் 30 மீட்டர் per second வர எவ்வளவு நேரம் எடுக்கும் 60 செகண்ட் அல்ல இவர் இங்க இருந்து இங்க வர்ற எடுத்தாலும் அதேதான் இது 80 மீட்டர் 40ஓட வரலாம் அப்ப 80க்கு 40 அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் நீங்கள் எப்படி வந்து ஓகே 9ஆம் கார்கள் ஏயும் பியும் ஒரே திசையில் காட்டியவாறு இயங்குகின்றன காட்டிய கணத்தில் அவற்றுக்கு இடையிலான தூரம் 800 மீட்டர் ஏக்கும் பிக்கும் இடப்பட்ட தூரம் 800 மீட்டர் ரெண்டுமே ஒரே திசையில இயங்குது இவர் 60ஓட போற இவர் 20ஓட ஒன்று சந்திக்க எடுக்க நேரம் இப்ப இது ரெண்டும் சந்திக்க எடுக்கிற நேரம் என்ன நீங்க யாரோ ஒருத்தர் நிப்பாடுங்க யார நிப்பாட போறீங்க ஏய நிப்பாடுங்க நிப்பாடுங்க இவர் இங்க 60 கொடுக்கும் அப்ப இவருக்கு இங்க 60 கொடுக்கும் அப்ப இது வேகம் என்ன பண்ணுங்க ஏ சார்பா இந்த 60க்கு 20க்கு முடிவில் 40 இப்ப இவர் நின்றா இவர் இங்க வந்து சந்திக்கணும் எவ்வளவு தூரம் வரணும் 800 மீட்டர் தூரம் வரணும் 40 மீட்டர் அப்ப நேரம் சமன்
தூரத்திங்கள் கதை 800 × 40 அவ்வளவு 2 செகண்ட் 20 செகண்ட். ஓகே ரைட். பத்தாங்க இல்லையா? எக்ஸம வையனும் துணிக்கைகள் மாறா கதிகளுடன் ஒரே நிலைக்குத்து தளத்தில் இயங்குகின்றன. எக்ஸார்பாக வையின் கதி. இப்ப இது எக்ஸார் இந்த திசையில 30 மீட்டர்/செகண்ட். இது y, அது இந்த பக்கத்தால 30 மீட்டர்/செகண்ட். இந்த கோணம் 45 பாகை, இந்த கோணம் 40. இப்ப என்ன இருக்கிற x சார்பாக y இன் கதி. என்ன செய்வோம்? x சார்பாண்டா x நிப்பாட்டணும். அவ x நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்வோம்? மேல் நோக்கி 30 கொடுக்கலாம். அப்ப இவருக்கு மேல் நோக்கி 30 கொடுக்கலாம். அப்ப இப்ப இது என்ன கோணம்? இந்த கோணம் 90 தானே. அப்ப இங்க இது 90. அப்ப அப்படி வரும். இது 30, இது 30 இப்படி இருக்குன்னா விளைவுள் இது 2 வரும். இது 92 படி என்ன வரும்? பைதரசே இருந்தானே. அப்ப v என்ன கேட்டவர் x சார்பா y ல வரும். yx இது 30 32 மாடல் 30 பைதரசே இருந்தானே. 30 வர்க்கம் 30 வர்க்கம். அப்ப 2 30 வர்க்கம் ரூட் எடுத்துட்டீங்கன்னா 30. ஏன்னா ஒன்று கொண்டு செங்குத்து மூளை விட இது 30 30 90 பாகை பைதரசு. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 11வது இல்லை. என்னவா? இது சமாந்தர தண்டவாளங்களில் இரு புகை வண்டிகள் ஏகம பி ஒன்றையொன்று நோக்கிய திசைகளில் முறையே மாறாக்கதி 20 50 இயங்குகின்றன. எப்படி? இதுல ஒரு ட்ரெயின் இயங்குது 20 மீட்டர்/செகண்ட். இதுல நீளம் 300. இன்னொன்று பி, இது நீளம் 400 மீட்டர். இது 20 மீட்டர்/செகண்ட் இயங்குது. இது 50 மீட்டர்/செகண்ட். இப்ப அவற்றின் முன்பக்கங்கள் சந்தித்து எவ்வளவு நேரத்தின் பின் அவை ஒன்றை ஒன்று கடக்கும். இப்ப இந்த முன்பக்கம் சந்திச்சிருக்கு, இந்த இடத்துல சந்திக்கிறதா எவ்வளவு நேரத்துக்கு பிறகு கடக்கும் அப்படின்னு இருக்கிற. அவன் கடக்கிறேன் அப்படி இந்த பின்பக்கத்தை பின்பக்கம் கிடைக்க கிடக்குது. நான் என்ன செய்ய போறேன்? ஒருத்தர் நிப்பாடுறோம். இப்ப நான் 300 மீட்டர் ட்ரெயினை நிப்பாட்டுறேன். இதை நிப்பாட்ட என்ன செய்யணும்? இந்த பக்கத்தால 20 மீட்டர்/செகண்ட் இல்லையா? அப்ப 2 ரூபாய். அப்ப இவருக்கு இந்த பக்கத்தால 20 கொடுப்போம். அப்ப இவர் சார்ப வேகம் என்ன? 70. இது நின்றா இவற்ற வேகம் 70. அப்ப இது கணக்கு போடணும்னா எங்க வந்து போனோம்? இதுல பின்பக்கம் இங்க வந்துருக்கோம். இப்படிதான் கிடக்குது. பின்பக்கத்து பின்பக்கம் இவர் நிக்கிறார். இவர் இயங்கி இங்க வந்துட்டா கடந்துடுவார். அப்ப இவர் சார்ப அப்ப இது நின்றா இது இங்க வரைக்கும் கடந்துடுவார். ஓகே தானே? அப்ப இவர் இங்க வர்றாரு. எவ்வளவு தூரம் இயங்கி இருக்கார்? இந்த வீட்டு முன்பக்கம் இங்க வருதுன்னா இது 400 இது 300. அப்ப மொத்தம் எவ்வளவு தூரம் இயங்கி இருக்கா?
700 மீட்டர் தூரம் எங்க இருக்கா என்ன கதையோட 70 மீட்டர் per second. அப்ப கணக்கெடுக்கிற நேரம் தானே கேட்டது, தூரத்தின் கதை 700 into 70. அப்போ நேரம் 10 செகண்ட். விளங்குதா? ஒருத்தரை நிப்பாட்டிட்டு மற்றவர் கடந்து போறதுக்கு அவ்வளவு நேரம் பார்க்கலாம். எங்க தூரம் எவ்வளவு? 700 மீட்டர் தூரம் எங்க ஒண்ணு கிடக்குது. 700 தூரத்துக்கு கதை. ஏன் கதைக்கு 70 போட்டா அவர் சார்பான கதையை போடணும். ஏன் அவரை நிப்பாட்டிக்கு செய்யறோம், அப்ப அவர் சார்பான கதையை. விளங்குது? ஓம் சார். அடுத்த எழுத என்னவா? கீழே காட்டப்பட்டுள்ளவாறு இரு துணிக்கைகள் P, Q வட்டப்பாதையில் இயங்கும் போது P சார்பாக Qவின் வேகத்தை காண்க. முதலாவது கேள்வி இப்படி கேட்கிறார். ரெண்டு துணிக்கை இருக்கு, இதுல P இதுல Q. இவர் இப்படி பியோட இயங்குகிறார், 2பியோட, இவர் இப்படி பியோட இயங்குகிறார். இப்ப கேட்ட கேள்வி என்ன? P சார்பாக Q வரும். P சார்பாக Q வரும். P நின்றால் அப்ப நிப்பாட்டுவோம். சோ P நின்றால் இதை நிப்பாட்டுறதுக்கு மேல பிய கொடுக்கணும். அப்ப இவருக்கு மேல பிய கொடுக்கணும். அப்ப என்னது? 3v மேல் நோக்கி. அவ்வளவுதான். P சார்பாக Q வரும், மேல் நோக்கி 3v. ரைட். அடுத்தது B. இப்ப இப்படி என்கிறார் B, இது இப்படி எங்கிறது B. இது இங்க இருக்கிறது P, இங்க இருக்கிறது Q. இப்ப என்ன? P சார்பா Q தானே, PQP தான் கேட்கும். சோ P சார்பா P நிப்பாடு இங்கால V கொடுக்கணும். அப்ப இவருக்கு இங்கால V கொடுக்கணும். அப்ப விளைவுகள் என்ன வேணும்? சோ இதுக்கும் இதுக்கும் விளைவுகள் கண்டிங்கன்னா இது. சோ இந்த சந்திக்கிற புள்ளிகளால இப்படி மூலம். அப்ப இது P, இது P என்ன பயன்படுத்தப்படுகிறா? √2v. ஏன் root of v வர்க்கம் சக v வர்க்கம், அது root of 2v வர்க்கம். v வர்க்கத்தை விளையாடுறீங்கன்னா v √2 √2v. எந்த திசை? இப்படி ஒரு கோணத்துல வருது, 45 கோணம். ஏன் ரெண்டும் சமன்னா இது நடுவால வருது 45. ஓகேயா? ஓகே, அடுத்தது இது 30 பாருங்க. இப்ப இந்த இடத்துல P சார்பா Q க்கு P நிப்பாட்டணும். இது இங்கால V கொடுக்கணும். அப்ப இதுக்கு இங்கால V கொடுக்கணும். அப்ப இதுக்கு விளைவுகள் பேரு இதுக்கு விளைவுகள் இணையறத இப்படியும் இப்படியும். அப்ப இதுக்கு இணையறம் பூர்த்தி செய்த இப்படி வேறு இணையம். இந்த மூளை விட்டுதான் விளைவு. அவ்வளவு. இங்க பாருங்க, இது 30 இந்த குணம் 60. இது கிடை, இது நிலைக்கு தரணும்.
92 இது 60 பாருங்க. இது 90 ஆரை 90க்கு சரி. அவ்வளவு 150 இவ்வளவு 150. அதை இது மீடியம் சமன் என்றா இது 75 பாகை 20. இப்ப என்னன்னு இதை காணணும். வீணோட எப்படி காணும்? இது கொஞ்சம் இப்படி கோணத்துல வரும். எப்படி வரப்போகுதுன்னா இங்க பாருங்க. அந்த படத்தை கொஞ்சம் பேசாக்கிறேன் சொல்றது கேசிக்காரு. இதுவும் பி இதுவும் பி. இது 75 பாருங்க. இது சரிவமല്ലോ. இது 75 இது 75. ஓகேயா? நான் என்ன செய்யறேன் இங்க பாருங்க. இதுல ஒரு செங்குத்த கருவி வரும். இதுல அந்த உச்சியில இருந்து ஒரு செங்குத்த கருவி விட்டுறா. இப்ப இந்த நிலம் தான் காணணும்னா இது பி அல்ல. இது 75 இந்த நிலம் போட சொல்லுங்க. இப்ப cos 75 சொல்லி பாருங்க. cos 75 பாகை சமன் x into b. அப்ப x சமன் எவ்வளவு? b cos 75. இது v cos 75 இது v cos 75. அட இது v என்னது v இணையம் அல்ல. இந்த நிலம் b என்ன இந்த நிலம் b தான். அப்ப இது v cos 75. அப்ப விளைவும் என்ன? சார்பு v0 எவ்வளவு? 2v cos 75. அவ்வளவுதான். பெருமானி தெரியாது cos 75. போட்டது விளக்குதா? அப்போ செங்கோணம் கேட்ட மாதிரி செவ்வாய் கேட்ட மாதிரி இப்படியும் இப்படியும் இருந்தா விசை இணையறக்குது படி. இதுக்கும் இதுக்கும் இணையறதுக்கு வரணும். அப்ப அந்த மூளை விட்டு இருந்தா விளைவிடா இருக்கு. அப்ப இவ்வளவு 150 இது ரெண்டும் சமன்டா விளையும் நடுவாங்க 75 75. ஓகே ரைட். இப்ப அப்ப அடுத்தது சொல்லுங்க. என்ன இப்ப என்ன பீஸா கேள்வி இந்த இடத்துல சிக்கல். அப்போதைக்கு இருந்த மாதிரி எல்லாம் கேள்வி ஒரு டிஃபரன்ஸ் வந்து இல்லாம போயிடுது. ஓகே இப்ப பாருங்க நான் இதுல இருக்கிறேன். இந்த இது ஆறு இது தொடரி. அப்ப இது செங்கோணம் தானே. இங்கேயும் இது ஆறு இது தொடரி இது செங்கோணம். அதனால இந்த இடத்துல போல அப்படின்னா பியலை பாடணும். பியலை பாட என்ன செய்யணும்? அதே கோட்டுல எதிர்த்து விய கொடுக்கணும். அப்ப இங்கேயும் அப்படி இந்த திசையை இதுல கேட்கல. அதான் எஸ் இதே இதுல குறிக்கிறது சிக்கல் இல்லையா? இந்த கோட்டின் வழியே வராது. இதை நிப்பாட்ட கொடுக்கறது இவருக்கு கொடுக்கும். ஓகே எப்படி கேட்கலாம்? இங்க இருக்குது சிக்கல். இந்த கேள்வியில அந்த சிக்கலோட இப்ப முதல் 3 கேள்வியில் செய்த மாதிரி செய்யலாம். இப்ப v
QP P சார்பா Q ன்னு வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா இத P ய நிப்பாட்டுறேன். சோ P ய நிப்பாட்டினா என்ன செய்யணும்? இவரை நிப்பாட்டுக்கு அது அதே திசையில எதிர் திசையில V ய கொடுக்கணும். இந்த V யையும் இந்த V யையும் இங்க இருக்கிற V யையும் கூட்டணும். அவ்வளவுதான். இந்த நிப்பாட்டத்தை கொடுக்குறது இங்க கொடுப்பதானே அந்த கொடுக்குறதையும் இதையும் என்ன செய்யணும் கூட்டணும். முக்கோணம் செய்யணும். இவருக்கு முக்கோணம் செய்யணும். இதை முதல் கேட்பாங்க V அது முடிச்ச இடத்துல இருந்து இந்த V இருக்கு. ஓகே இவரை ஜாயின் பண்ணணும். இதுதான் விளைவு. என்ன இந்த கோணம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். அங்கதான் இருக்க முடியாது. இப்ப இதை பாருங்க எப்படின்னா நான் இதையே மெயின்டைன். இப்ப இது செங்கோணம் எல்லாம் இது செங்கோணம் இது 60 இந்த கோணம் எவ்வளவு? இது 60 இது 120. இப்ப இந்த கோணம் 120 இந்த கோணம் எவ்வளவு? 60. அப்ப இதுல இருக்கிற கோணம் எதுன்னா இங்கதான் கோணமா பார்க்கணும். இப்படி வந்து இப்படி போறதானே. அப்ப இந்த B வந்து இப்படி வருதுன்னா இதுதானே இப்படி வந்து இப்படி போற. அப்ப இந்த கோணம் தான் நாங்க இருக்கிற கோணம். நான் போட்டது விளங்கல இல்ல இங்க பாருங்க. இந்த கோணம் கண்டுபிடிச்ச விளங்கு தானே. இதை நிட்டுறீங்க இந்த கோணம் இப்ப இதான் 60. அது கோணம் கண்டுபிடிச்சு ஓகே. இது எந்த கோணம் என்று பாக்குறதுக்கு முன்னாடி B நம்புறிய பாருங்க. இப்படி வந்து இப்படி போறதுக்கு இருக்கிற கோணம் தான் இது. அப்ப இந்த B இப்படி வருதுன்னா இங்க இருந்து இப்படி வந்து இப்படி போகுது. அப்ப இந்த கோணம் தானே 60. இந்த கோணம் தான் இதுல இருக்கிற கோணம் 60. வெரி சிம்பிள். எப்படி இதுலும் சமன் இல்லோ. அப்ப இந்த கோணமும் சமன். எவ்வளவு? 120. அப்ப இது 60 இது 60 சமபக்க முக்கோணி. அப்ப இது என்ன பண்ணலாம்? விளங்குதா? என்னங்கடா ஓ டைமை தாண்டிட்டுதோ. இது விளங்குத கன்செப்ட். ஒருத்தர் சத்தத்தை காணல. எஸ் சார் விளங்குது சார். நம்பிதான் ஏற்கனவே கொஞ்சம்